பாவி சதிகாரா மோசக்காரா ஒரு தாய் என்று பாராமல் பாவி நீ மண்டித்து வர வேண்டும் மண்டித்து வர வேண்டும் பாடியோ அங்கே அங்கே தள்ளிப்போ தள்ளிப்போ எங்க அண்ணா என்ன சொல்றாரு அண்ணா திமிர் பிடித்தவளும் திமிர் பிடித்தவள் போல் தெரிகிறது ஏனென்று சொன்னால் விதபாகமாக இருக்கக்கூடியவள் அல்லவா அந்த ஈசனுக்கே உபதேசம் சொன்னவள் ஆகையால் இவளை விடக்கூடாது ஆகையால் எங்க பாரு அவளை அடிக்கிற அடி அங்கிருந்து அவன் மண்டிட்டு வரணும் புறப்படு அப்படியே முள்ள மண்டி மேரிக்கிறேன் தம்பி அண்ணா என்னடா என்ன ஒரு பக்கம் பார்த்தால் முள்ளம்பன்றி மற்றொரு பக்கம் பார்த்தால் கரடி அண்ணா அவளை எங்கிருந்து மண்டியிட்டு வர சொல்லுங்கள் உடனே வாரி போறாங்க தம்பி சொல்லிட்டு அண்ணா சொல்லு தம்பி மண்டிக்கிட்டு வர சொன்னீர்கள் அல்லவா ஆமா கண்ணு எங்கடாங்க கண்ணு அவருக்கு சூத்துல இருக்குதுப்பா மண்டிட்டு வர சொல்லு மண்டிட்டு வர சொல்லு வாயா உனக்கு அவ்வளோ பெரிய வாயா இவளை அடிக்கிறதுக்கு சிரிக்கலாம் என்ன பண்ண பின்ன ஒரு பனி போய் அடிக்குதுன்னு செய்வாங்க ஆயிட்டா உயரமாக அடிச்சாலும் பரவாயில்ல அவங்கள மாறிக்கிறாரு யாரு யாரு அப்படி வரக்கூடாது எப்படியா எப்படியா என்ன தெரியுமா பண்ணுவா இப்ப கோயில் வாசல்ல எல்லாம் ஒரு உண்டி இருக்கும் ஆமா எப்படியா உண்டி இருக்கும் ஆனா அந்த கோயில் உண்டி வருஷமானவங்க ஆமா ஆமா ஹாய் கோயில் உண்டி ஓடிக்கிறோம் நம்மள மாதிரி மக்கள் மண்டிக்கிட்டு கையேந்தி பிச்சை கேட்பது போல் அங்கிருந்து அவளை மண்டிக்கிட்டு நட செய்து பிச்சை கேட்டு வர சொல்லி எல்லாம் விழிப்பற்ற மக்கள் ஆனா உமையவள் மண்டிட்டு வருகிறாள் உன் கையில இவங்கெல்லாம் உண்மையிலே உன்னை கும்பரத்தாண்டா உன்னுடைய கரத்திலே 5 10 போட்டேன் உன்னை வணங்கினால் நான் நம்புறேன் நீ தெய்வம் என்ன இல்லைனா இவங்கெல்லாம் சிரிச்சாங்கன்னு வச்சு தெய்வமே இல்லை சாமி கும்பரத்துல ஒரு அர்த்தமும் இல்லை மண்டிட்டு கோவிந்தா நாராயணா உத்தக நிலைமையை பார்த்தாயா அண்ணா அவசரப்படுற கோவிந்தா நாராயணா உத்தக நிலைமையை பார்த்தாயா காக்கை சிறகு நிலை நந்தலாலா எந்தன் கரீரம் தோன்றுதடா நந்தலாலா
இருப்பீங்களோ இல்ல புடுவீங்களோ? காலையில நாடகம் முடிஞ்சு வேலையை புடுவீங்களா கேட்டா போட்டேன். வாமுனி செம்முனி மாதிரி பார்த்தாயடா மண்டியிட்டால் மகமாய் ஏங்க உங்க பம்மாரி எழுதுறாங்க. அங்க ஒரு அக்கா உட்காந்துருந்தா அங்க ஒரு அக்கா உட்காந்துருந்தா எவ்வளவு குறுக்கா 700 காசு போட்டு வச்சுமா காலையில போ அவங்க பானையில பூரா செல்வமா இருக்கும். ரெண்டு அக்கா போய் போட்டு வரும் உன்னை பரிசையில பாஸ் பண்ணிடும். அம்மா நீ பாருங்களா சதிகாரங்களா மோசக்காரங்களா மனம் சலித்தேனடா இந்த இல்லத்திலே கோயில் வாசல்ல ஒரு உண்டி கோயில் சாத்தி இருந்தா நம்ம மக்கள் என்ன பண்ண தெரியுமா அந்த சாவி போட்டு திறப்பாங்களா அதுவே போய் காசு போட்டு போவோம். ஆனால் இந்த அம்மாவை அலங்கரிச்சு கொண்டு வந்து வீட்டிலே வரும்போது தாய்ச்சி மேல தூக்கி வச்சு அப்பயும் ஒரு உண்டி குடிக்க வருவாங்க. எங்க போனாலும் பிச்சை எடுக்கிறா, கோயில இருந்தாலும் பிச்சை எடுக்கிறா, வீதிக்குள்ள வந்தாலும் பிச்சை எடுக்கிறா. இங்க வந்தா ஆனா ஒண்ணு என்ன இவளை அலங்காரமாக ஓடிச்சு அலங்காரமாக அந்த டிராக்டர்ல உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி கிராமிய மேளம் இல்ல பம்பு கொடுக்க அதுக்கு முன்னாடியே கிராமிய மேளம் அதெல்லாம் நாதசரம் தவில் பம்பை உடுக்கை உரிமை மேளம் இதையெல்லாம் வைத்துத்தான் இந்த அம்மாவை ஊர்வலமா கொண்டு போவாங்க. ஆனா இப்ப பல ஊர் போயிருக்கிறோம், இது பல கிராமங்கள் சென்றிருக்கிறோம். எவ்வளவு அழகாக இருந்தது பாத்தீர்களா? ராஜ்ய மேளம், நாதஸ்வரம், கிராமிய மேளம் எவ்வளவு காதுகளுக்கு இனிமையாக இருந்தது. ஆனா ஒவ்வொரு ஊர்ல ஆட்டிக்கிறான் பாரு, என்ன எப்படி தெரியுமா ஆட்டிக்கிறான். அம்மாவை சாவ வச்சு கொண்டாந்து மேல ஏற்றி ஒரு ஊருக்கு ஒரு தம்பி தான் வண்டி ஓட்டினாங்க. நாம போன வருஷம் இந்த மோளை கேட்டுச்சு பாரு, தம்பி என்ன பண்ணி வண்டி திருப்பிச்சு சாவு கொடுக்குது. நாங்க வந்துட்டோம், வந்துட்டோம் ஊருக்காரங்க போன் பண்றோம். சாவு அடப்ப அமல அந்த மோட்டாங்க 11 12 மணி அண்ணா இவள் யார்? இவளைய நம்மையா அடிக்கணும், போகணும், கொல்லணும். இவள் யார்? அந்த ஆறுதலை பூச்சிக்கு தாயாக இருப்பவள். இவள் கரத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்தி வேலாயுதம் அவன் கரத்திலே வந்துதான் அவன் எய்தான். எவன் ஒருவனை அழித்து விட்டு திரும்பவும் அந்த வேலாகப்பட்டது கரத்தில் வந்துவிடும். அப்பேற்பட்ட சக்தி வேலாயுதத்தை கொடுத்து
அனுப்பியது இவள் தான். அதனால நம்ம ஏன் போய் அவனை தேடி நடக்கணும்? இனிமே நீங்க தான் தெய்வம். நீங்கதான் இனிமே இவளை தேர் மேல ஏற்ற தேடாது. உங்களை தேர் மேல ஏற்றி ஆமா பூரா சாராயம் தான். ஆகையால் இவளை பாதாளத்தில் தள்ளுவோம். தாயை காண வேண்டும் என்பதற்காக அந்த ஆறுதலை பூச்சி தேடி வரும் அல்லவா, 6 தலையும் பிடித்து நர நர நரவென்று கடித்துவிடும். இனி முதல் கொண்டு அந்த தாய் உங்களுக்கு தாய் அல்ல, நாங்கள் தான் உங்களுக்கு தெய்வம். ஆமா, நாங்கள் தான் உங்களுக்கு தெய்வம். இனிமேல் இவங்க தான் தெய்வம். ஐயா, இனிமேல் நீங்க தாங்க தெய்வம். இனிமே அந்த அம்மா வீதி விழா இனிமே தெருவில் வரவே கூடாது. எங்களுக்கு தேர் திருவிழா செய்தவளா? ஆமா, யாரும் நீங்க கஷ்டப்படாதீங்க. கையில காலில் இல்ல நீ வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு காலத்துக்கு எல்லாத்தையும் போட்டு அப்படிதான் சொல்ல போற. போன தடவை மாதிரி தான் கையில கிட்ட மூக்கல் தானே போட வேண்டா, அப்படியே மூக்கு செடி சிங்கி போட்டு போகுது. அது மட்டும் கிடையாது, ஏன்னா அதுக்கும் கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மத்த எதுவும் வேணாம், எங்களுக்கு கோயில் கட்ட வேணாம், ஆமா, கும்பாபிஷேகம் செய்ய வேணாம். ஆளுக்கு காலியாக சொத்து வித்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவோம். அதேதான். இனிமே உங்களை அப்படியே தெருவா நேர் மேல உட்கார வச்சு அப்படியே சூத்த வச்சு வர வேண்டாம். அண்ணா, நாம இதற்கு பயப்பட வேண்டும். அந்த பகவதி நம்மிடத்தில் அகப்பட்டு விட்டார். தாயை காண வேண்டும் என்ற பொருள் பெருமை நிச்சயமாக வருவான். அவனை சிறையெடுப்பது நிச்சயம்.